இன்னைக்கு தெளிவாக அவர் எப்பவுமே தெளிவாக தான் பேசுகிறாரு. நல்லா தான் இருந்தது இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு கூட்டம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. நல்ல சில திட்டங்கள்லாம் கொண்டு வர்றாரு. நல்ல விஷயம் தான். மக்கள் சார்பாக நானும் பாராட்டு தெரிவிச்சுக்கேன், நன்றியும் தெரிவிச்சுக்கேன். தாய்மாமன் சீர் வர சில நாட்களில் வந்து நடைமுறைக்கு வரன்றாங்க. அந்த விஷயம் புது திட்டம் நல்ல திட்டம் தான். அது கண்டிப்பாக வரணும் தான் நினைக்கிறேன். குழந்தைங்களுக்கு மோதிரம் போடுறது அது வந்துச்சு. அப்புறம் மகளிர் காசும் அவர் சொன்னபடியே கொடுத்துட்டாரு. அதனால் நல்லா தான் இருக்கு. கரூர்ல இந்த 48 இறந்துட்டு போலீஸ் தான் காரணம்னு சொல்றாரு. அந்த விஷயத்தை அது கோர்ட்டு விசாரணையில் தான் முடிவு பண்ணணும். அது எப்படி வேணால் சொல்லலாம், ஆளாக சொல்லலாம். நிறைய விஷயங்கள் இது. அது நம்ம தெளிவாக நம்ம சொல்ல முடியாது என்ன. அது ஆனால் அவங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறது தப்பு கிடையாது. எல்லாம் சொல்கிறாங்களே இங்கே கொடுத்தாங்களா, தூத்துக்குடியில் சேர்த்தாங்களா, கொடுத்தாங்களா, இதெல்லாம் கொடுத்தாங்களா, அது அவங்க பண்ணணும். அது பண்ணலை, செஞ்சதே ஆளுங்க வச்சப்போ. அதனால் அது பண்ணல. ஆனால் இவர் பண்ணதுக்கு சரி, இவரோட நிகழ்ச்சியில் நடந்ததுனால இது தப்பு கிடையாது வேலை கொடுக்குறது. ஆனால் கோர்ட் சொன்னதும் கரெக்டு தான். இப்போதைக்கு தற்காலிக வேலை கொடுத்துட்டு கேஸ் முடிஞ்சோன்னா அந்த வேலைகளை நிரந்தரம் பண்ணுவாங்க. அது கோர்ட்டு முடியும். இன்னுமே இந்த திமுக வந்து கவுக்கணும்னு பாக்குது. அந்த விஷயம் ஏங்க, மக்கள் தெரிந்த ஆட்சி எப்பவுமே கவுக்க முடியாதுங்க. மக்கள் புரட்சி வந்துச்சுன்னா இங்கே இல்லை, சைனா, ரஷ்யா எல்லா இடத்துலையும் மக்கள் புரட்சி நடந்திருக்கு. இன்னைக்கு பல நாடுகளில் நடந்திருக்கு. அதனால் மக்கள் புரட்சி பற்றி ஏற்பட்ட ஒரு ஆட்சியை இவங்கெல்லாம் கண்டிப்பாக கவுக்கவே முடியாது. இன்னும் 6 மாசம் தாங்கும், அதுக்கு மேலே தாங்காது. ஏன் இவங்கன்னா லைசன்ஸ் கொடுத்துக்கிறாங்களா? லைசன்ஸ் கொடுத்துக்கிறாங்களா? யாரா போட்டு காசுல ஆட்சி நடக்குது? மக்கள் காட்சி, மக்கள் தேர்ந்தெடுத்த ஆட்சியில் மக்கள் காசுல விஜய் சிறப்பான ஆட்சி நடத்துறாரு. செந்தில் பாத்திரம் மேல வழக்கு பதிஞ்சு அவர் வந்து ஊரா ஓடி போறாருன்னு சொல்றாங்க. ஆமா, அந்த விஷயம் எப்படி போகுது? அந்த ஐஸ் பை வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும். புரியல. அந்த ஐஸ் பை ஆட்டை சீக்கிரம் முடிஞ்சிடும். வெளிநாட்டுக்கு போயிட்டு சுற்றுப்பயணம்லாம் மேற்கொண்டாரு. ஆமா, ஏழைப்பட்டவங்க 10,000 ரூபாய் தான் இருந்தது, போயிடுறாங்க. தப்பு கிடையாது. ஆனால் இவர் இன்னும் போகல. அப்புறம் மோடி போகிறார், ஏழை போட்டாருன்னு சொல்லும்போது அவர் போகிறாரு. மோடி போகிறாருன்னா அவர் நல்ல திட்டங்களை கொண்டு வர்றாரு. இந்த இப்போ கூட போயிட்டு வந்தார். கிழக்காசிய நாடுகளுக்கெல்லாம் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்தார் பார்த்தீங்களா? ஒரு இஸ்லாம் நாடுகள் அவருக்கு எவ்வளோ வரவேற்பு கொடுத்தது. அதே மாதிரி இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தலைவர் விஜய் முதல்வருக்கு நல்ல ஒரு மரியாதை இருக்குது. கண்டிப்பாக தொடர்ந்து அந்த ஆட்சி நடக்கும். 52 நாள் ஆகும். 52 நாள் இந்த ஆட்சி எப்படி நடக்குது? சரியா, அழகாக நடக்குது. பிரச்சனையே கிடையாது. போலீஸ் தொல்லை கிடையாது, ரவுடி தொல்லை கிடையாது. இதெல்லாம் எல்லாத்தையும் நடந்தது. இதுக்கு முன்னாடி பெண்கள் பிரச்சனை அது இப்போ படிப்படியாக இப்போ குறைஞ்சிச்சே. அப்போ 5 வருஷம் ஃபுல்லாக நடந்தது. எதுவுமே தீர்வே இல்லையே. யார் அந்த சாருக்கு ஒன்றும் வரல நியூஸ் வெளியே. அதுனா இப்போ சொல்றீங்க. ஃப்ரீ பஸ் வேணாம், சரிங்களா? ஃப்ரீயா எதுவுமே வேணாம். உழைச்சி சம்பாரிச்சு எல்லாம் பண்ணிக்குவோம். ஆனால் கஞ்சா ஒழிக்கணும், தண்ணி ஒழிக்கணும். கஞ்சா ஒழிக்கணும். ஜென்ரேஷன் எல்லாம் நாசமா போகுது. அதனாலதான் எங்க இறக்கிட்டு தான் இருக்காங்க, ஒழிச்சுட்டு இருக்காங்க, எல்லாம் சுத்திட்டு தான் இருக்காங்க, பசங்க வச்சுட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் மஸ்ட் ஒழிங்க. அது போதும். ஃப்ரீ பஸ் எதுவுமே எங்களுக்கு ஃப்ரீயா எதுவுமே வேணாங்க. நாங்க சம்பாதிக்கிறோம். ஜென்ரேஷன் நல்லா இருந்தாலே சந்தோஷம். அது போதும். வர ஜென்ரேஷன் நல்லா இருக்கும். அதெல்லாம் எதுவுமே வேணாங்க. வேணான்ற நான் அவங்க தாய் மாமா இருக்கா செஞ்சுக்குவான். முதல்ல இதை செய்ய சொல்லுங்க. அது போதும். அவர் செய்வான், நம்பிக்கை இருக்கு, செய்யட்டும். அது அவங்கவுங்க மனசாட்சி தெரிஞ்சா கொள்ளை அடிச்சாங்களா கொள்ளை, அதெல்லாம் தேவையில்லை. இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு எனக்கு தேவை மெயினானது கஞ்சா ஒழிக்கணும். அவ்வளவுதான். கஞ்சா ஒழிங்க. எந்த ஆட்சி வந்தாலும் பரவாயில்ல, கஞ்சா ஒழிங்க. அவ்வளவு எங்க பரவிட்டு தான் இருக்கு. பசங்க அடிச்சுட்டு தான் இருக்காங்க, பார்த்துட்டு தான் இருக்கோம். எங்களுக்கே தெரியுது பண்றது, பசங்க பண்றது. சரியா, அதெல்லாம் ஒழிங்க, பரவாயில்ல. அது ஒழிச்சாவே போதும். ஃப்ரீலாம் வேணாம், தயவு செஞ்சு அதை மட்டும் ஒழிச்சுங்க. கரூரில் விஜய் பேசுனது ரொம்ப நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் கூட இதில் பேசுனாலே எழுந்து ஓடிடுறாங்க எதிர்கட்சி. திமுக அவர் பேசலைன்றாங்க. 2 பேரும் பேசுனா எல்லாம் சட்டசபையில் எழுந்து ஓடுறாங்க. அதுதான் அவர் வந்து நாட்டு நல்லதுக்காக தான் இது பண்ணுறாரு. ஜனங்கிட்ட நல்லா ஒரு பேசுனாலும் கரெக்டாக பாயிண்டோட தான் பேசுகிறாரு. இதுவரையும் கவர்மெண்ட் இவர் வந்த இதில் எல்லாம் லஞ்சல் ஆவணம் இல்லாமல் எல்லாம் சுத்தமாக இருக்குது. இப்போ கவர்மெண்ட்டுக்கு இனி தொடர்ந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஜனங்களுக்கு எல்லாம் நல்லதாக இருக்கும். இன்னும் கவர்மெண்ட் சொல்லலாம் முன்ன மதிக்கவே மாட்டாங்க. இப்போலாம் மதித்து உட்கார வச்சு இந்த மாதிரி பேசுகிறாங்க. வெளியாளுங்க வந்தால் கூட இப்போ அந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஆட்சி மேலும் தொடரட்டும். செந்தில் பாலாஜி பொறுத்தவரையும் சுத்த ப்ராடு. 3 கட்சி 4 கட்சி ஓடியாந்தவன். ஃபுல்லாக ஏமாத்து பேர் வழியாம அவனை கொண்டு போய் திமுகவில் சேர்த்து வச்சுருக்காங்க. அது நல்லது இல்லை.
இப்போ ஜாமீன் வாங்கியிருக்கான். அது வந்து தற்காலிகமானதான். எப்படியா இருந்தாலும் மாட்டி ஜெயிலுக்கு போகிறது உறுதி. அது ஒரு சந்தேகமும் இல்லை. அந்த மாதிரி ஊழல் பெற ஆசான்களை திருடர்களை உள்ள தூக்கி போடணும். அதெல்லாம் சும்மா கண்டிப்பாக நிலைக்கும். ஏன்னா இவங்க வர்றவங்ககிட்ட குதிரை பேரம் தெரியல, அவங்களே தானாக தான் வராங்க எல்லாரும். ஒன்றும் காசு குத்து விடையா இல்லை. எனக்கு தெரிஞ்சு அதிமுக கூடாரமே காலியாக போச்சு. அநேகமாக எடப்பாடி ஒரு ஆள் தான் இருப்பார் இந்த கட்சியில். எல்லாரும் போயிடுவாங்க. ஒருத்தாள் வச்சு என்ன பண்ண முடியும்? இப்போ அதிமுகவோட சப்போர்ட் எல்லாமே விஜய்க்கு தான். எனக்கே அதிமுக தான் பண்ணும். திமுக அதவே பிடிக்காது எங்கள் இப்போ ஃபேமிலியிலே. ஆனால் விஜயோட இதை பார்த்துட்டு இவனே பரவாயில்ல போல இருக்கு இவங்க ரெண்டுத்துக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் தோணுது. அது ஆரம்பிச்சு வச்சதே 2 கட்சி தான். அது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே நல்லா இதாகும், கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அது வந்து நம்ம நிச்சயமாக குறையும், செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா அவன் பாவம் இறந்தவங்க எவ்வளோ இழப்புகள் இருக்கும்ல. அதனால் கொடுக்க ஒன்றும் தப்பு கிடையாது. கவர்மெண்ட் இவங்க கோர்ட்டே சொல்லிடுச்சு அவங்களுக்கு வந்து ஜாப்பு கொடுக்கறதுல தப்பு இல்லை அப்படின்ட்டு. அதனால கொடுக்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா அவங்களுக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா யாரும் ஆதரவு இல்லை, பொருளாதார ரீதியாக நலிவடைஞ்சிருக்காங்க. அதனால் அவங்க 41 பேருக்குமே கொடுக்கலாம் இந்த ஃபேமிலிக்கு. டிஎம்கே ஜெயிக்கவே கண்டிப்பாக டெபாசிட் கூட வாங்க. சும்மா அதெல்லாம் ஓட்டு வர ரெண்டும் அவ்வளோதான். ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். சூப்பராக நடக்குது சார். அடுத்த எம்ஜிஆர் அவர் தான். கரூர்ல வேற இன்னைக்கு முதல்வர் பேசியிருக்காரு. அது ஒரு மாற்றம் தான். தாய்மாமன் சீரு வேற இன்னும் ஒரு சீட்டில் அறிவிக்கணுன்றாரு. கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த விஷயம் எப்படி பாக்குறீங்க? ஆனா முடியாது சொன்ன விஷயத்துல அதெல்லாம் முடிச்சு காட்டுவார் அவர்னால முடியும். இன்னமும் திமுக வந்து இதே அந்த கரூருக்கு போகிற அந்த சில பிரச்சனைலாம் பண்ணாங்க. போயிட்டாங்கல்ல, மீறி போயிட்டாருல்ல. இன்னும் திமுக வந்து அவங்களுக்கு ரொம்ப இடைஞ்சல் கொடுக்குறாரு. அதெல்லாம் மாறிடும் சார், கண்டிப்பா மாத்திடுவாங்க எங்க ஆட்சியில. திமுக ஆட்சியில வந்து நிறைய ஊழல் பண்ணிருக்காங்க. அந்த விஷயம் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் கண்டுபிடிச்சுக்கிட்டு தானே இருக்கிறாரு. இந்த விஷயம் எப்படி பாக்குறீங்க? முதல்வர் பண்ற செயல்லாம் எப்படி பாக்குறீங்க? நல்லா இருக்கு, இவர் பண்றது எல்லாமே நல்லா இருக்குது. கரூர்ல வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் பாதுகாப்பு சரியா கொடுக்காததுனாலதான் அந்த பிரச்சனை நடந்தது. இதுக்கு மேல அவர் பாத்துக்குவாரு, அவர் வந்துட்டாருல்ல. அவரோட ஆட்சியில இன்னும் நிறைய குற்றங்கள்லாம் நடக்குதுன்றாங்க. இந்த போதையெல்லாம் இதெல்லாம் வேணும்னு பண்றது, ஆட்சியை கலைக்கிறதுக்கு பண்றாங்க. ஆட்சி கலைக்கிறதுக்கு ஒன்றும் குற்றங்கள்லாம் போட்டுருக்காங்க திமுக. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது சார், பண்ண முடியாது. இவங்க ஜெயிச்சு காட்டுவோம். செந்தில் பாலாஜி அவர்கள் மேல வழக்கு பதிவுப்பட்டது. ஆனா அவர் ஊர் இல்லாம ஓடி போறாரு. அந்த விஷயம் எப்படி பாருங்க? பிடிச்சிருவாங்க. எவ்வளவு தப்புன்னு தெரிஞ்சிச்சுன்னா பிடிச்சி உள்ள போடுவாங்க. சத்துணவில் விஜய் அவர்கள் பாட்டி பண்ணு பேசினாரு. அப்ப எல்லாமே ஏஞ்சி போயிட்டாங்க. அந்த விஷயம் பத்தி இன்னைக்கு கரூர்ல பேசிருக்காரு. புரியல எப்படி? பாட்டி பண்ணுன்னு சொல்லி பேசும்போது சட்டசபையில எல்லாம் ஏஞ்சி போயிட்டாங்கல்ல திமுக. ஆமா, அந்த விஷயம் எப்படி பாக்குறீங்க? இவரை எதிர்த்து பாக்குறாங்க, அதனால அவங்களுக்கு பிடிக்கலன்னு எந்திரிச்சு போயிருக்காங்க. இந்த ஆட்சி நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு, கண்டிப்பா நல்லா இருக்கு. இன்னுமேவும் நல்லா இருக்கும். சூப்பரா பேசினாருங்க, நல்லா பேசினாரு. இந்த மாதிரி விஷயம்லாம் பாத்தீங்க பேசும்போது? இந்த மாதிரி விஷயம்லாம் பாத்தீங்கன்னா தாய்மாமன் சீரெல்லாம் கொண்டு வரேன்னு சொன்னாரு. ஆனால் சிறப்பான திட்டம்லாம் கொண்டு வருவார், நல்லபடியாக பண்ணுவார். கரூர் சம்பவத்தை பற்றி முதல் எதுவும் பேசாத. அதான் அது வந்து காவல்துறையோட குற்றம் தான். அது இந்த ஆட்சி எப்படி போயிருக்கீங்க? நல்லபடியாக போகுது. கரூர் மக்கள் அங்கே வந்து ஏற்றுப்பாங்கன்னு அந்த விஷயத்தை கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. ஏன்னா அவர் வந்து போலீஸ் பாதுகாப்பு தரல, அந்த மாதிரி சில விஷயம்லாம் சொல்லுங்க. ஆமாம், அது கரெக்டாக தான் பேசினார். அவர் ஸ்பீச்லாம் எப்படி இருந்தது? அவர் சொல்ல தேவையில்ல, சூப்பராக இருக்கும். நல்லா பேசுனாங்க, நல்லா பேசுனாங்க, பிடிச்சிருந்தது. ரொம்ப 51 நாள் கழிச்சு போய் திருப்ப கரூர் மக்களுக்கு இல்லை, அதை யோசனை பண்ணி தான் நான் இன்னைக்கு டிவியில் உட்காந்து பார்த்தேன். சரி, அப்போ இருந்த மக்கள் எப்படி இருக்காங்க, இப்போ இருக்கிற மக்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு அவர் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டாங்க. நல்லா இனிமே எந்த குறையும் இல்லாத இருப்பார். இந்த ஆட்சி எப்படி நடக்கும்? நடந்துகிட்டே இருக்கு. இன்னும் இது பார்த்த வரைக்கும் நல்லா போயிட்டே இருக்கு. இனிமேலாம் நல்லபடியாக போகும். தாய்மாமன் சீர் வர திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. இன்னும் கூடிய சீக்கிரத்துல நிறைவேறும். இந்த விஷயம் எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் நல்லா தான் நல்லதான் செஞ்சிட்டு இருக்காரு. அது ஒரு சந்தோஷம் அவருக்கு. தளபதி வந்து கரூரில் வந்து ரொம்ப நல்லா சிறப்பாக பேசியிருக்காரு. எதிர்கட்சிக்கெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து அவருடைய பேச்சு வந்து ரொம்ப சிம்மன சொப்பனமாக இருக்குது. இனி
எந்த தேர்தல் வந்தாலும் உள்ளாட்சி தேர்தல் வந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தல் வந்தாலும் சரி, எந்த தேர்தல் வந்து தளபதி விஜய் தான் வந்து வெற்றி முகத்தில் இருக்கார். இன்றைக்கி எதிர்கட்சியெல்லாம் இன்றைக்கி பயந்து நடுங்கி கொண்டு இருக்காங்க. எப்போவுமே வந்து இனி தளபதி தான் வருவார். அவருடைய பேச்சு வந்து நல்லா இருந்தது இன்றைக்கி. செந்தில் பாலாஜி வேற ஓடி போயிட்டாரு, அதெல்லாம் பற்றி பேசியிருக்காரு. அது அவருடைய பாணியில் பேசியிருக்காரு. அதை பற்றி நம்ம அதை பற்றி சொன்ன கருத்து எனக்கு சொல்கிறதுக்கு இல்லை. இல்லை, இன்னும் அந்த சினிமா பாணியில் தான் பேசினுக்கிறான்றாங்க. இல்லை சினிமா விட்டு இப்போ அரசியலுக்கு வந்துட்டார்ல. அரசியலுக்கு வந்துட்டார். அரசியல் மாதிரி பேசுகிறார். ஏன்னா அந்த 41 பேர் இறந்துருக்காங்க, அதை பற்றி பேசாமல் ஒரு இன்னும் திமுகவை பற்றி பேசிக்கிறாரு. அந்த விஷயம் எப்படி பார்க்குறீங்க? அது நான் கருத்து சொல்ல விரும்பல.